ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபை மீண்டுமாக நம்ம இந்த பகுதி 3க்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஏற்கனவே 2 பகுதிகளில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த கோடை விடுமுறை முடிந்து முதல் ஆழ்வேத ஆய்வுல இந்த பகுதியை தொடர்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. கண்டிப்பாக அந்த கோடை விடுமுறை நம்ம எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தொடர்ச்சி வருகின்ற வாரங்களிலிருந்து நம்முடைய பிரதான பகுதியான யோசேப்பு காரியங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நாம் குறிக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தினுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். நம்ம ஏற்கனவே படித்த பிரகாரமாக கடந்த காலங்களில் கடந்த 2 பகுதிகள் நம்ம படிக்கும்போது பரிசுத்த வேதாகமம் எதற்காக எழுதப்பட்டது, வேதம் இல்ல வேதாகமம் என்று சொல்லி ஏன் பெயர் கொடுத்தார்கள் என்ற கோணத்திலே நிறைய தரவுகளின் அடிப்படையிலே நாம் காரியங்களை கற்றுக்கொண்டோம். 2ஆம் பகுதியிலே படிக்கும்போது எப்படி வேத புத்தகத்தை பிரதி எடுத்தார்கள். இன்றைக்கு நமக்கு ஜெராக்ஸ் மெஷின் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும்னா உடனே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம், ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம். அது ரொம்ப எளிதான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டங்கள்ல அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருந்த ஒரு சமயங்கள்ல எப்படி அதை யூத குருமார்கள் அறிஞர்கள் பிரதி எடுத்தாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தினாங்க, எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு அந்த காரியத்தை ஆண்டுடைய உதவியோடு கூட அவர்கள் பிரதி எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். அதுவும் குறிப்பா அன்னைக்கு பிரிண்டிங் மிஷின் கிடையாது, அதனால கைப்பிரதியாகவே அவங்க எழுதினார்கள். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி படித்தோம். எப்படி புதிய ஏற்பாடு புத்தகம் தொகுக்கப்பட்டது, எப்படி பழைய ஏற்பாடு புத்தகம் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம படித்தோம். தொடர்ச்சியாக இந்த நாட்கள்லையும் கூட எப்படி வேதாகமும் நம்முடைய கரங்களிலே முதலாக ஆங்கிலத்துல எப்படி வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு வரலாறு தான் இன்னைக்கு நம்ம முக்கியப்படுத்தி படிக்க போகின்றோம். ஆவியானவர் உதவி செய்வாராக. ஸோ வேதம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 3 குறிப்புகள். ஒன்று, வேத புத்தகம் நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ரோமர் 15:4 நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கும்படியாக நமக்கு இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு, வேத எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக இந்த வேத புத்தகம் நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி 3 குறிப்புகளை நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம படித்துக் கொள்ளலாம். ஏன் வேத புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை? பல ஆண்டுகளாக வேத புத்தகம் அந்த பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட அந்த எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஏன் அந்த வேத புத்தகம் பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை, அதனுடைய தேவை ஏன் ஏற்படவில்லை அப்படின்றது சில காரியங்களை நாம் புரிந்து வைத்துக் கொள்ளலாம். பொதுவாகவே யூதர்கள் தாங்கள் அந்த யூத இனத்திலே பிறந்தது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கருதினாங்க. PAW ரிசர்ச் சென்டர் அப்படின்ற அந்த அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல 93% யூதர்கள் ஜூயிஷ் ஐடென்டிட்டியை தங்களுடைய பெருமையாக கருதினார்கள். அதே போல 88% மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, they feel a strong sense of belonging to the Jewish people. நாங்கள் யூத மக்களாக, யூதர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவது மிகப்பெரிய பெருமை, யூத மக்களாக இருப்பது அப்படின்றது அவருடைய சிந்தையில இருந்த மிகப்பெரிய ஒரு பெருமையா இருந்துச்சு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யெகோவா தெய்வம் பழைய ஏற்பாட்டுல நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய பெயர் யெகோவா என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த யெகோவா தெய்வம் இஸ்ரவேலராகிய நமக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படி என்று சொன்னால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் அவர் கொடுத்த உடன்படிக்கைகளும் நமக்கு மட்டும்தான் உரியது, மற்ற மனிதர்களுக்கு அவர் சொந்தக்காரர் அல்ல அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் அவர்களுக்கு இருந்தது. அதனால மற்ற மனிதர்கள் வேத புத்தகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஏற்படல. இல்ல ரொம்ப எளிமையா சொன்னா அவங்களுக்கு அந்த அவசியமும் ஏற்படல. ஏன் மற்ற மனிதர்கள் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஏன்னா அவங்க தொன்று தொட்டு பேசி வந்த மொழி அவருடைய எபிரேய மொழி. வேற ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்ல அந்த மொழியில அந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும்ன்ற தேவையும் அவசியமும் அவங்களுக்கு ஏற்படல. அதனால தாங்கள் பேசாத ஒரு மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏற்படல.
ஏற்படல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு எப்போ அவங்களுக்கு அந்த தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எப்போ அவர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமைகளாக வேறு தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்களோ, எப்போ பிற இன ஆட்சியாளர்களால அவங்க வேறு ஒரு மொழியைத்தான் கற்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தப்பட்டாங்களோ, அந்த சமயத்துல அவங்க தேவை ஏற்பட்டுச்சு. நம்ம படிக்கிறோம் தானியேலுடைய புத்தகத்துல, அவர்கள் கல்தேயருடைய பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கலாச்சாரத்தை, அவருடைய உணவு முறைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம் பாபிலோன்ல இருக்கும்போது. அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அவங்களுக்கு வேற ஒரு மொழியில வேற ஒரு மொழி நம்ம படிக்க போறோம், நம்ம மொழியை விட்டு இன்னொரு மொழிக்கு போகணும், அப்போ வேற ஒரு மொழியில வேதம் வந்தா நல்லா இருக்குமேன்ற அந்த ஒரு எண்ணமே அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. அதனால பல ஆண்டுகளாக இந்த வேதாகமம் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை. அதனுடைய அவசியமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. சரி, வேதத்தை நம்ம முழுமையா புரிந்து கொள்ளணும். ஆதியாகமத்திலிருந்து நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நம்ம சரியா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ராஜ்யங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு அவசியம். சோ இந்த ராஜ்யத்தை தொட்டுதான் வேதம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டுச்சு, எப்படி நம்முடைய கரங்கள்ல இன்னைக்கு ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த எம்பையர், ஃபர்ஸ்ட் நீங்க வேதத்தை புரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எது அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், எகிப்து சாம்ராஜ்யம். யோசேப்புடைய நாட்கள்லாம் சரி, அவருடைய தந்தையார் எல்லாரும் சேர்ந்து அங்க அடிமைகளா போற அந்த நாட்கள்லாம் பார்க்கிறோம். ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் இவர்களுக்கு எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய அரசன் அவர்கள் அரசன் அவர்களை அடிமையால வைத்திருந்தார், செங்கல் சுட வைத்தார். அதுக்கப்புறம் யாத்திராமத்தில் முழுவதும் வாசிக்கிறோம், அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், மோசையின் தலைமையில கடந்து செல்றாங்க. அப்போ கூட அந்த அரசர்கள் அவர்களை விடாம அவர்களை துரத்தி வர்றாங்க. செங்கடல் 2ஆ பிளக்குது, அங்க அவர்கள் எல்லாம் அமிழ்ந்து போகிறார்கள். அப்படி சொல்லி நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். சோ முதலாக வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு பேரரசு என்ன பேரரசு அப்படின்னா எகிப்திய பேரரசு. சரி, இந்த எகிப்திய பேரரசு வேதத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதற்கு பின்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் நியாயாதிபதிகளை வைக்கிறாரு, தீர்க்கதரிசிகளை வைக்கிறாரு, நியாயாதிபதிகள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சாமுவேலுக்கு பின்பாக அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மற்ற மக்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஆண்டவர் அவர்களுக்கு சவுலை ராஜாவாக முதலாக நியமிக்கிறார். அப்போ ஒருங்கிணைந்த ஒரு இஸ்ரேல் சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்படுகிறது. சோ எகிப்திய சாம்ராஜ்யம், அதற்கு அடுத்த பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் சாம்ராஜ்யம். அந்த இஸ்ரேல் ராஜ்யத்துல நமக்கு மிக முக்கியமான நபர் தாவீது. அவருடைய காலகட்டத்துல தான் ஒருங்கிணைந்த ஒரு பேரரசா இருக்கு. அதற்கு பின்பாக அவருடைய மகன் சாலமோன் அரசாட்சிக்கு வருகிறார். அதுக்கு பின்பாக அந்த ஆட்சி, அந்த சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ வடக்கு சாம்ராஜ்யம், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி ரெண்டா பிரிக்கப்படுது. சோ இப்படி இருந்த இந்த சூழ்நிலையில முதல்ல எகிப்து சாம்ராஜ்யம் வேதத்துல பார்க்கும்போது எகிப்திய சாம்ராஜ்யம் வருகிறது. ரெண்டாவது இஸ்ரேல் சாம்ராஜ்யம், யுனைடெட் இஸ்ரேல் கிங்டம் வருகிறது. அதற்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா வடபகுதி தென்பகுதியை அடிமைத்தனத்துக்குள்ளாக போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் அடிமைத்தனத்துக்குள்ள போற அந்த ராஜ்யங்களை பாத்தீங்கன்னா அசிரியன் எம்பையர் இல்ல அசிரிய பேரரசு அவர்களை அடிமைகளாக கொண்டு செல்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும் அசிரியருடைய பேரரசு. அதுல முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா நினிவே பட்டணத்தை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நினிவே பட்டணத்துக்கு யோனா தீர்க்கதரிசி போய் அவருடைய மனந்திருவலுக்காக அங்க ப்ரீச்சிங் பண்ணுவார். அவங்க மனந்திருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் திரும்பவும் அவங்க கொடூரமான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாங்க. அவங்க ஒரு பகுதியை அடிமைத்தனத்துல கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா குறிப்பிடப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்ன அப்படின்னா அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு அரசர் தான் நேபுகாத் நேச்சர். அவர்கள் கீழே தான் இந்த தானியேல் இவர்கள் எல்லாருமே அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் அது வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பின்பாக நமக்கு தானியேல் புத்தகத்திலே பார்த்தோம்னா அடுத்தடுத்து சாம்ராஜ்யங்கள் எழ ஆரம்பிக்கும். எப்போ அந்த நேபுகாத் நேச்சர் பெருமையோடு கூட நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்றாரோ, அப்பயே அவர் மனித இனத்திலிருந்து தள்ளப்பட்டு அவர் விலங்கினங்களோடு சஞ்சரிக்கிறார், மீண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பாக வந்த சாம்ராஜ்யங்கள் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் அதுக்கப்புறமாக கட்டமைக்கப்படுகிறது. மேதிய
பெர்ஷிய சாம்ராஜ்யங்கள். நீங்க தானியோட புத்தகத்துல பாத்தீங்கன்னா தரியு ராஜாவை பத்தி நம்ம பார்த்திருப்போம், பெல்சாத்சாரை பத்தி நம்ம பார்த்திருப்போம். சோ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் கட்டமைக்கப்படுகிறது. இது தானியலுடைய அந்த முற்பகுதியில வரக்கூடிய 2 முக்கியமான சாம்ராஜ்யங்கள். அதற்கு அப்புறமா வர்ற சாம்ராஜ்யம் வந்துட்டு முக்கியமான சாம்ராஜ்யம் என்னன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது. நம்ம தானியலுடைய அவர் கண்ட அந்த சொப்பனங்களுடைய விளக்கங்கள்லாம் பார்க்கும்போது கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை குறிக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு நபர் தான் நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம், மகா அலெக்சாண்டர். அவர் தான் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிறுவினவர். அப்புறம் இந்த கிரேக்க சாம்ராஜ்யமும் ஒரு கட்டத்துல அவருடைய மறைவுக்கு பின்பாக, அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பின்பாக அது வீழ்ச்சியை சந்திக்கிறது. அவருடைய தளபதிகள் அதை 4 பிரிவுகளாக பிரித்து 4 பகுதிகளாக அவர்கள் வந்து அரசாட்சி செய்கிறார்கள். இந்த சாம்ராஜ்யமும் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுது. நமக்கு பைபிள்ல இந்த பகுதிகளில் தான் மல்கியாவுக்கு அப்புறமா வர்ற இந்த 400 வருட இடைவெளியில மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. நீங்க ரோமன் கத்தோலிக்கருடைய வேதத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து மக்கபேயர் 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த புத்தகம் அவங்களுடைய நாட்கள்லாம் போயிட்டே இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய சாம்ராஜ்யமா எழும்பி வந்த ஒரு முக்கியமான சாம்ராஜ்யம் என்ன அப்படின்னா இந்த கிரேக்க பேரரசு பின்பாக ரோமானிய பேரரசு கட்டமைக்கப்படுகிறது. நமக்கு நல்லா தெரியும், ஜூலியஸ் சீசர், அகஸ்து சீசர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. இவங்க எல்லாம் ரோமானிய சாம்ராஜ்யத்துல இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே ரோம சாம்ராஜ்யத்துல தான் அவங்க எல்லாம் அரசர்களாக இருக்கிறார்கள். இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கின்ற காலகட்டங்கள்ல தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த உலகத்துல மனிதனாக அவதரிக்கிறார். அதனாலதான் நம்ம லூக்கா சுவிசேஷத்துல படிக்கும்போது சொல்லுவோம், அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்த போது குடிமதிப்பு எழுதும்படி எல்லாரும் கிளம்பி சொந்த ஊர்களுக்கு சென்றார்கள். இந்த அகஸ்து ராயன் அப்படின்ற பேர் தான் நம்ம ஆங்கிலத்துல அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு கீழாக அந்தந்த நிலங்களை குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் தான் இந்த ஏரோது போன்ற மன்னர்கள். ஸோ அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இருந்த போது எந்த பேரரசு இருந்துச்சுன்னா இந்த ரோமானிய பேரரசு இருந்துச்சு. ரோமானிய பேரரசு கட்டமைக்கப்படுகிறது. அந்த கட்டமைப்புல தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சிலுவையில் அறையப்படுகிறார். அவருடைய தண்டனை பிரகாரமாக சிலுவை அறையப்படுகிறார். இது புதிய ஏற்பாட்டுக்குள்ள அப்படியே நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் வரைக்கும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடைசி அந்த ரோம சாம்ராஜ்யத்துல வந்த மன்னர் யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீரோ மன்னரை சொல்றாங்க. அந்த நீரோ மன்னர் அவருடைய ஆட்சி காலத்துலதான் இவர் பவுலடியார் வந்து சிரச்சேதம் பண்ணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நீரோ மன்னரை சமூக அறிவியல் புத்தகத்துல படிச்சிருப்போம். அவர் வந்து ரோம அந்த அரசாங்கமே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது பிடில் வாசித்து கொண்டிருந்தார் ஒரு மன்னர் சொல்லி நம்ம சமூக அறிவியல் புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம். அந்த காலகட்டங்கள தான் பவுலடியார் வந்து சிரச்சேதம் பண்ணப்படுகிறான்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதுக்கப்புறமா வந்த விஷயங்களால நமக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அரசாட்சிகளை கிருபையின் காலத்துக்குள்ளாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நீங்க வேதத்தை படிக்கும்போது அந்த காலகட்டங்கள் வந்து அப்படியே படிச்சுட்டு நீங்க வர முடியும். அப்போ வேதத்தை பார்க்கும்போது எகிப்திய சாம்ராஜ்யம், இஸ்ரேலிய சாம்ராஜ்யம், அசீரிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, மேதிய பெர்ஷிய பேரரசு, கிரேக்க பேரரசு, அப்புறம் ரோமானிய பேரரசு. அதுதான் போட்டு நீங்க பாருங்க 164 இருந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக 164வது இடத்துல இருந்து 476வது வருடம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்னர் 476வது வருடம் வரைக்குமே அவருடைய பேரரசு தான் இந்த தேசங்களை வந்து ஆட்சி செஞ்சது. இதுதான் பைபிள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேரரசுகள். சரி, இவ்வளவு தூரம் இந்த பாடங்களை இதை கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொன்னா, இப்போதான் என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் வரும்போது அவர்கள் தங்களுடைய பாஷைகளை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி புகுத்துகிறார்கள். அப்படி நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான் அந்த பாபிலோனிய பேரரசுல பார்த்தோம் அப்படின்னா தானியல் வந்து கல்தேயருடைய பாஷைகளை அவர்கள் வந்து கற்றுக்கொள்ளும்படி அவர்கள் வலியுறுத்தப்படுகிறார்கள், இல்ல கட்டாயமாக்கப்படுகிறது. அப்படி கல்தேயருடைய பாஷைகளை அவருடைய பாஷை என்னன்னா அராமிக் அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த பாஷை தான் அந்த பாபிலோனுடைய பாஷை. அதனாலதான் தானியலுடைய சில பகுதிகளும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கூட நிறைய சொற்றொடர்கள் அது மாதிரி அரமேய பாஷை சொற்றொடர் வரும். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம், ஒரு பாஷை என்னன்னா இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தூங்கிட்டு இருக்கும் போது ஏலோயி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்வார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கும். மற்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் லாங்குவேஜ்லேயே இருக்கும். அப்போ அது என்ன அர்த்தம்னா அது வந்து அவருடைய அந்த இவர்கள் வந்து அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோன்ல இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அவர்கள் வந்து அந்த பாஷையை வந்து இந்த மக்களும் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜாவும்
இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய வீட்டுல அவங்க பேசின ஒரு லோக்கல் லாங்குவேஜ் என்னவா இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா அரமேயம். இன்னைக்கு அந்த பாஷை நடைமுறையில இல்லைன்றதான் சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவன் சொல்லுவாரு, தலித்தாகுமி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரு, எப்பத்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இதெல்லாமே இந்த அரமேய சொற்றொடர்கள். அப்போ சில பகுதி அந்த மார்க் எழுதின நற்செய்திகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து அங்கங்க நமக்கு காணப்படும். ஸோ இதெல்லாமே இந்த அரமேய பாஷை. அதே மாதிரிதான் கிரேக்க பேரரசு வரும்போது கிரேக்கம் தான் உலகத்தினுடைய மொழியா இருக்கணும். இன்னைக்கு எப்படி நம்ம வந்து ஆங்கில மொழியை பேசுறோமோ, எப்படி எல்லாருக்கும் யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கோ, அதே போல அலெக்சாண்டர் வரும்போது கிரேக்கம் வந்துட்டு உலகளாவிய ஒரு பாஷையா இருந்த நான் பார்க்கிறோம். கிரேக்க பேரரசு இந்த நாட்கள் நமக்கு தெரியும், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து கிரேக்கம் வந்து உலகளாவிய ஒரு மொழியா இருந்துச்சு. அதனாலதான் வேத புத்தகம் புதிய ஏற்பாடு ஃபுல்லா கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு. சோ கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா ரோம பேரரசு வரும்போது ரோமர்கள் தங்களுடைய தாய்மொழியான லத்தீன் பாஷையை வந்துட்டு புகுத்தினாங்க. அதனால வேத புத்தகம் லத்தீனுக்கு மாறினதை நம்ம பார்க்கிறோம். சோ அதனால இப்படி பேரரசுகள் மாறுச்சு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த பேரரசுகள்லாம் மாறினது மூலமா ஆண்டவர் செஞ்ச மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செய்தி அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அது அந்த செய்தியானது அவரவர் தாய்மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். நீங்க பார்க்கலாம், அகாஸ் வேறு அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா 127 நாடுகளையும் அரசாட்சி செஞ்சாங்க. ஒருவேளை நம்ம எஸ்தர் புத்தகத்தை படிக்கும்போது அந்த கட்டளை வந்துட்டு அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜ்ல அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்புனாங்கலாம் பாக்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, எதுக்கு இத்தனை சாம்ராஜ்யங்கள் வந்து எழும்பணும் அப்படின்னா, அந்தந்த சாம்ராஜ்யங்கள் ஒவ்வொரு மொழி வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுது. அங்க வந்துட்டு இந்த மொழியில ஆண்டோடைய வார்த்தைகள் எல்லாமே மாற்றப்பட்டுச்சு. வேத புத்தகம் அந்தந்த மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்டுச்சு. தானியல் 2:21 பாக்குறோம் இல்லையா? யாராவது ஒருத்தங்க எடுத்தவங்க தானியல் 2:21 வாசிக்கலாமா? தானியல் 2:21 வேத புத்தகம் வைத்திருக்கவங்க நீங்க வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இந்த தானியல் 2:23 நான் வாசிட்டுமாண்ணா? வாசி. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஓகே, இந்த வார்த்தையில் நம்ம இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அப்போ ஆண்டவருடைய சித்தம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கும் நாம் சந்திக்கின்ற நம்முடைய நாட்கள்ல நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் என்னன்னா, நம்ம நினைச்ச மாதிரி அரசாங்கங்கள் அமையலையே, நம்ம நினைச்ச மாதிரி நபர்கள் அரசாட்சிக்கு வரலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஒருவேளை பிற இன மக்கள் கடவுளை அறிந்து கொள்வதற்காக அந்தந்த மொழியில இந்த வேத புத்தகமானது டிரான்ஸ்லேஷன் செய்யப்படுவதற்காக இது ஒரு காரண காரியமாய் அமைந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் பிலாத்துட்டு இருந்து பேசும்போது யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்கள்ல சொல்றாரு, உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்துவான் சொல்றாரு, யூ ஹேவ் நோ பவர் ஓவர் மீ. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு என் மேல் எந்த ஒரு அதிகாரமே இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய பிரிவிலேஜ். யார் அரசாட்சி இருந்தாலும் சரி, யார் என்ன இதுல இருந்தாலும் சரி, என்ன அரசாங்கம் இருந்தாலும் சரி, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஆண்டவர் ராஜாக்களை ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், தம்முடைய சித்தத்தின்படியே ராஜாக்களை நியமிக்கிறவர் அவர். சோ அதனால ஆண்டவருடைய சித்தம் இல்லாம தலையிலிருந்து ஒரு முடிக்குள்ள கீழே விழுகாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லும் போது ராஜாக்களும் அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. பரத்திலிருந்து வழங்கப்பட்டால் ஒழிய நம்மேல் எந்த அதிகாரமும் யாருக்கும் இருக்காது. நமக்கு ஆண்டவருடைய அனுமதியின் கீழே எல்லா வார்த்தைகளும் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ இந்த விஷயத்தோடு வச்சு நம்முடைய வேதாகம வரலாறுக்குள்ள செல்லலாம். இப்படி இருந்த காலகட்டங்கள்ல நீங்க கவனிங்க, ஒரு ஸ்கிரிப்ட் இங்க கொடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்கிரால், ஒரு பழைய ஸ்கிரால், கிடைத்த ஸ்கிரால் வந்துட்டு நம்ம வெப்சைட்ல இருக்கு, அதை எடுத்து நான் இங்க போட்டிருக்கிறேன். முதல்ல வேத புத்தகத்தை அவங்க எப்போ மொழிபெயர்த்தாங்க, அந்த எபிரேயத்தில் இருந்த அந்த வேதாகமத்தை
எப்ப மாத்துறாங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக 285 ஆண்டிலிருந்து 247 வருடம் வரைக்கும் ஆட்சி செஞ்ச தாலமி அப்படின்ற மன்னர், செகண்ட் தாலமி, அந்த மன்னர் என்ன யோசித்தார் அப்படின்னா, இப்போ கிரேக்க கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது, அதனால கிரேக்க மொழியில இந்த வேத புத்தகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் எலையசர் அப்படின்ற ஒரு பிரதான ஆசாரியருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். எங்க இருந்து அனுப்புறாருன்னா, அலெக்சாண்ட்ரியா இந்த பட்டணத்துல இருந்து, இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தானாகிய ஐயா இவன் தான் நீ பேசுறான் போல. அலெக்சாண்ட்ரியா பட்டணம் நமக்கு ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியும், கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கொரிந்தியருடைய புத்தகத்துல படிக்கும்போது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சார்ந்த யாருன்னு சொல்லலாமா? சாதுரியவான் நம்ம படிச்சிருக்கோம் கொரிந்தியர் புத்தகத்துல. 2 கொரிந்தி அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல அவரை பற்றி குறிப்பு வரும். அப்பல்லோ என்ற நபர் வேதாகத்தில் சாதுரியவான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அந்த பட்டணத்துல இருக்கிற எலையசர் அப்படின்ற பிரதான ஆசாரியருக்கு ஒரு செய்தி அனுப்புறார். நீங்க அங்கிருந்து எங்களுக்கு வேத பண்டிதர்களை அனுப்புங்க, நாங்க வந்துட்டு இந்த வேதாகமத்தை, எபிரேய மொழியில் உள்ள வேதாகமத்தை கிரேக்க மொழியில மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்புறார். சோ அவருடைய ரெக்வஸ்ட்க்கு இணங்க 72 டிரான்ஸ்லேட்டரை வந்துட்டு இங்க ஜெருசலேத்துல இருந்து அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு அனுப்புனதாக தகவல்கள் உறுதிப்படுத்துகிறது. 72 டிரான்ஸ்லேட்டர். ஏன் 72 அப்படின்னா, மொத்தம் இஸ்ரேல்ல 12 கோத்திரங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரத்துக்கு 6 நபர்கள் அவங்க வந்து அனுப்பணும்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அதனால 12 × 6 72 யூத அறிஞர்கள் அவங்க வந்து அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். சோ இந்த 72 யூத அறிஞர்களும் 72 நாட்கள்ல இந்த வேதாகமத்தை எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்லி தரவுகள் உறுதிப்படுத்து. அப்படி மொழிபெயர்த்த அந்த ஒரு ஸ்கிரால் தான் இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்கிரால், அந்த ஸ்கிரால் தான் கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்கிரால் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இதோட மகத்துவம் என்ன அப்படின்னா, நீ கொஞ்சம் இதை பாத்தீங்கன்னா, இந்த 72 நபர்கள் வந்தாங்க இல்லையா, அந்த 72 நபருக்கும் ஒவ்வொரு அறிஞருக்கும் தனித்தனி அறை ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, யாரும் யாரோடையும் பேசக்கூடாது. இந்த காலகட்டங்களில் பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு, நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். பழைய ஏற்பாடு தான். அந்த பழைய ஏற்பாட்டை ஒவ்வொருத்தரும் தனித்தனி விஷயத்தை கொடுத்து, ஸ்க்ராலை கொடுத்து நீங்க மொழிபெயர்ங்கன்னு சொல்றாங்க. ஒருவர் மற்றவரோடு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த மொழிபெயர்ப்பு பணியை மேற்கொள்ள வைக்கிறாங்க. அந்த அறிஞர்கள் 72 பேரும் 72 நாள்ல இந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்து முடித்தார்கள் அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுகிறது. அப்போ அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க மொழிபெயர்த்து முடிச்ச பிறகு இந்த 72 நபர்களும் வந்து தங்களுடைய மொழிபெயர்ப்பை அப்படி ஒவ்வொருத்தங்களும் வச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த 72 பேருடைய மொழிபெயர்ப்புகளும் ஒரே மாதிரி அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு வந்து நமக்கு சொல்லுது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கரமா அவங்க வந்து வியப்படைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இன்னைக்கு ஒரு 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 விஷயத்த, ஒரு கட்டுரை நம்மகிட்ட கொடுத்து, ஒரு ஆங்கிலத்திலேயோ இருக்கிற ஏதோ ஒரு மொழியில ஒன்ன கொடுத்து, நம்மள ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்து, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா கொடுத்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னா, எல்லாருடைய மொழிபெயர்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 72 நபர்களும் செய்த மொழிபெயர்ப்பு ஒரே மாதிரி அமைந்தது அப்படின்னு சொல்லி அந்த தரவு வந்து நமக்கு சொல்லுது. அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. அவங்க வந்துட்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள் சொல்லி இந்த குறிப்பு முடியுது. சோ உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவியிருந்ததுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இத பிற்காலத்துல வந்த வேத அறிஞர், யூத அறிஞரான ஜோசிபஸ், அவர் வந்துட்டு இந்த 72 அப்படின்றத வந்துட்டு 70 சொல்லி ஒரு முழு எண்ணா மாத்தி இதுக்கு LXX ஜெப்துவ ஜிந்தா 70 பதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு வந்து கொடுக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜெப்துவ சிந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெப்துவ ஜிந்தா அப்படின்னா 70 மொழிபெயர்ப்பு அப்படின்னு அர்த்தம். இதனுடைய எல்லா ஹிஸ்டரியும் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள bible.archaeology.org அங்க இருந்து நான் எடுத்தேன். ஸோ அது உங்களுடைய இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க டைம் இருக்கும்போது நான் பிபிடி அனுப்புறேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டோடைய பெரிய கிருபையினால இந்த எபிரேயத்தில் இருந்த அந்த வேத வார்த்தைகள் முதலாக கிரேக்க மொழிக்கு
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதுக்கு பேரு LXX ஜெப்துவ ஜிந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஏன் தேவைப்பட்டுச்சுன்றதை நம்ம நிறைய விரிவா பேசிட்டோம். அதனால கிரேக்கத்திலையும் இந்த புதிய ஏற்பாடும் கிரேக்கத்திலையும் அரமிக் மொழியிலையும் மொழிபெயர்க்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி வந்து உலகமெல்லாம் பரவுவதற்கு அந்த மொழிகள்ல அது மொழியாக்க பண்ணப்பட வேண்டும் என்ற தேவையும் ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன நடந்துச்சு, முதலாவதாக எபிரேயத்தில் இருந்த அந்த பழைய ஏற்பாடை அவங்க வந்துட்டு கிரேக்கத்துக்கு மாத்திருக்கிறாங்க. இப்போ நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரோமா பேரரசு வந்துருச்சு. கிரேக்க பேரரசு அழிஞ்சு ரோம பேரரசு வந்துருச்சு. அப்போ ரோம பேரரசு அவருடைய முக்கியமான மொழி என்ன அப்படின்னா லத்தீன் மொழி. லத்தீன் மொழி இப்போ நீங்க ரோமன் கத்தோலிக்க சமயத்தார் அந்த அந்த மக்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சர்ச்சஸ்ல இந்த லத்தீன் வந்து முக்கியமான ஒரு மொழி இடத்தை வந்து பிடிக்கும். சோ கிபி 2-3ஆம் நூற்றாண்டுல ரோம பேரரசுடைய ஆளுகை உலகமெங்கும் வலுப்பெற்ற போது லத்தீன் மொழி பிரதான இடத்தை பிடிக்கிறது. அதனால லத்தீன் மொழியில வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. சோ அந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா செயின்ட் ஜெரோம். இந்த அவருடைய படம் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெரோம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த வேதத்தை லத்தீன் மொழிக்கு மொழிபெயருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு போப்பா இருந்த டமாசஸ் அப்படின்றவர் லத்தீன் மொழியில மொழிபெயருங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அவருடைய இறப்புக்கு பின்பாக இந்த செயின்ட் ஜெரோம் வந்துட்டு அடுத்து வந்த போப்புக்கு செக்ரட்டரியாவே மாறுறதுனால அவருக்கு அந்த பணி வந்து ரொம்ப எளிமையா ஆயிடுச்சு. அவர் அன்னைக்கு இருந்த ஹீப்ரு பைபிளை எடுத்து அந்த பைபிளை இந்த லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். ஹீப்ரு மொழியும் அவர் படிச்சாரு, ஹீப்ரு மொழியை படிக்கிறாரு. இந்த கிரேக்க மொழி ஏற்கனவே அவங்க தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அதனால ரெண்டையும் வச்சு அவர் வந்து எபிரேய மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தார். இப்ப நம்ம கேள்வி வரும், எதுக்கு வந்து அவர் எபிரேய மொழிக்கு போகணும், கிரேக்கத்திலேயே பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரிஜினல் மொழி என்ன அப்படின்னா எபிரேய மொழி தான். அதனால எபிரேய மொழியிலிருந்து அப்படியே லத்தீன் மொழிக்கு அவர் மொழிபெயர்த்தார். இந்த மொழிபெயர்ப்புக்கு அவர் வல்கேட் அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறாரு. அந்த வல்கேட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காமன் பைபிள். காமன் பைபிள் இல்ல வல்கேட்னா பொது மக்களுக்கு உரியது அப்படின்றதான் அதனுடைய பொருள். வல்கேட் அப்படின்னா பொது மக்களுக்கு உரியது அப்படின்றது அர்த்தம். அதனால அதை வந்து வல்கேட் பிபிலியா வல்காட்டா அப்படின்னு சொல்றாங்க, காமன் பைபிள் அப்படி சொல்றாங்க. சோ இதுதான் முதலாக அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்துல இருந்த நாட்கள்ல கிறிஸ்துவுக்கு பின்பாக 390 405 வருடம் வரைக்கும் நடைபெற்ற ஒரு மொழிபெயர்ப்பு தான் இந்த மொழிபெயர்ப்பு. அவர் அந்த பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். அதுல சங்கீதத்தை ரொம்ப பிரதானமா கிட்டத்தட்ட 3 பதிப்புகளாக அவர் வெளியிடுகிறார். ரிவைஸ்டு வெர்ஷன் 1, ரிவைஸ்டு 2, 3 சொல்லி 3 பதிப்புகளாக வெளியிட்டார் என்று சொல்லி குறிப்பு சொல்கிறது. இதை பற்றின குறிப்பு நீங்க வேணும் அப்படின்னா www.vulgate.org அப்படின்ற அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த முக்கியமான விஷயம் என்ன, இந்த வல்கேட் மொழிபெயர்ப்புக்கு பின்பாக சுமார் 1000 ஆண்டுகள் வேத புத்தகம் எந்த மொழியிலையும் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்கிறாங்க. எந்த மொழியிலையும் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை. இதுதான் இந்த லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த லத்தீன் மொழியில தான் அன்றைக்கு இருந்த போப் மற்றவங்க எல்லாருமே இந்த லத்தீன் மொழியை பிரதானப்படுத்தினதுனால அந்த மொழியை தான் அவங்க கற்க ஆசையுள்ளவர்களா இருந்தாங்க. அதுலதான் எல்லா லிட்டர்ஜி சர்வீசஸ் எல்லாமே நடந்துச்சு, ஆராதனை முறைமைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அரசு கோப்புகள் அதுல இருந்ததுனால லத்தீன் தான் பிரதான மொழி அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க, அதையே பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. சோ அடுத்து வந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்து எப்படி வேத புத்தகம் எப்படி அரசாட்சிகள் வந்து மாறிட்டேன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வருது. இங்கிலாந்து நாட்டை மையமாக கொண்ட அந்த யூரோப்பியன் கல்ச்சர் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயங்கள்ல வேதம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய தேவை ஏற்படுகிறது ரோமானிய பேரரசு பின்பான காலங்கள்ல. அப்போ வந்த ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு நபர் ஜான் விக்லிஃப். ஸோ இந்த ஜான் விக்லிஃப் 1330, நீங்க நல்லா கவனிங்க, இதுக்கு முன்பாக பிபிடியில் நான் சொல்லியிருந்தேன் 390 405 இந்த வருடங்களுக்குள்ளாக இந்த லத்தீன் மொழிபெயர்ப்பு முடிஞ்சிருது. அதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு எந்த ஒரு மொழியிலேயுமே வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்படவில்லை. அது வல்கேட்ல தான் இருந்துச்சு. அதை ரொம்ப மேக்சிமமா யார் பயன்படுத்தினாங்கன்னா போப் மற்றும் அங்க இருந்த பிரீஸ்ட் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கரங்களை தான் அந்த வேத
வாக்கியம் இருந்தது. பொதுமக்கள் கையில அதிகமா புழக்கத்துக்கு வரலன்றத முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஜான் விக்லிஃப் இந்த ஆங்கிலேய மொழி பிரதானப்படுத்தப்படும் போது ஜான் விக்லிஃப் வர்றாரு. அவர் வாழ்ந்த காலம் 1330 இருந்து 1384 வரை நாட்கள்ல வாழ்ந்தார். அவர் வந்து இங்கிலாந்து தேசத்துல வாழ்ந்த ஒரு நபர். இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கில துறையில ப்ரொஃபஸராகவும் அவர் பணி செஞ்சார் சொல்லி குறிப்பு சொல்லுது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த போப் அவருடைய சட்டத்திட்டத்தை அவர் கடுமையா எதிர்க்கிறார். அவங்க ரொம்ப முக்கியமா 3 விஷயத்த பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. அன்னைக்கு இருந்த போப்மார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரோம அரசாங்கத்துக்கு மக்கள் கண்டிப்பாக டாக்ஸ வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மேல மிக அதிகமான வரிச்சுமையை செலுத்தினாங்க. அத போப் வழியா அந்த விஷயத்தெல்லாம் அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க. அதே போல கான்வென்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா, துறவர முறைமைகள் வந்து கட்டாயமாக்கப்பட்டுச்சு. வீட்டுக்கு ஒரு ஆளு துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. பைபிள்ல வந்து சொல்லப்பட்ட மாதிரி ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு நபர்களாக நீங்க ஆண்டவர் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அதை கட்டாயமாக்குனாங்க. எல்லாரும் வந்துட்டு நீங்க வீட்டுக்கு ஒரு ஆளு துறவர சபையில வந்து சேரணும்னு சொல்லி கட்டாயமாக்குனாங்க. அதனால மக்கள் வந்துட்டு அதை அறவே இந்த மெத்தட வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பைபிள்லாம் சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி அவங்க ரொம்ப வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் இந்த பாடம் டிக்கெட், பாவ மன்னிப்பு சீட்டு. அந்த சீட்டை வந்துட்டு பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. நீங்க உங்க பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கணும். அதுவும் இவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டும். போப் மார்க் வந்து நீங்க வாங்கினாதான் நீங்க வந்துட்டு கடவுளுடைய அரசுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும்ன்றதை ரொம்ப கட்டாயமாக்குனாங்க. இந்த விஷயங்கள்லாம் எதிர்த்து ஒரு மனிதர் பேசினார் அப்படின்னா அது யாருன்னா ஜான் விக்லிஃப். அவர் தான் இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சார். இவருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பாவ மன்னிப்பு சீட்டு, இந்த துறவரத்தை மேற்கொள்ளுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் நிறைய அது மாதிரி சடங்காச்சாரங்கள்லாம் பூர்த்தி இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது வேதத்துலதான் இருக்கா, ஏன் இந்த மக்களுக்கு வந்து வேதம் வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி, வேதம் இந்த மக்களுக்கு வாசிக்கிற மொழியில இல்லையே, வேதம் எல்லாமே லாட்டின்ல இருக்கு. இப்ப லத்தீன்ல இருக்கும்போது எப்படி தன்னுடைய இந்த வேதத்தை மக்கள் புரிந்து கொள்ள முடியும்? உண்மையிலே கடவுள் அதான் சொல்றாரா, எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சதுனால ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழியில் பைபிளை வந்து வாசிக்கணும்னு சொல்லி அதிகமாக முயற்சி எடுத்த ஒரு நபர் இந்த ஜான் விக்லிஃப். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வேதம் அவருடைய தாய்மொழி இல்லை என்பதுதான். அதனால வேதத்தை நம்ம வந்து தாய்மொழியில ஆங்கில வேதாகமத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்தார். அன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் எதுவுமே கிடையாது. அதனால அவர் வந்து கைப்பிரதியாகவே வெளியிட முயன்றார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் வந்து மரித்து விட்டார். ஸோ இந்த காலகட்டங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து இறந்து இவரை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்படி ஒரு நபர் வந்துட்டு லத்தீன் மொழியில இருந்து, இப்ப நம்ம பாஷையில சொல்லணும்னா தேவ பாஷை சொல்றாங்க இல்லையா, இந்த தேவ பாஷையிலிருந்து ஆங்கிலத்துக்கு பொதுமக்களுடைய பார்வைக்கு இவன் கொண்டு வந்து விட்டான். அதனால இவன் வந்து கடவுளுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்து விட்டான்னு சொல்லி அவங்க குற்றம் சுமத்தி அவரை சிறைப்படுத்தணும்னு பார்த்தாங்க. அவர் வந்துட்டு இறந்துட்டாரு. இறந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பின்பாக அவர் வேதத்தை அவர் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த ஒரே காரணத்துக்காக அவரை கல்லறையை தோண்டி அவருடைய எலும்புகளை எடுத்து திரும்பவும் அந்த எலும்புகளை எரிச்சாங்க. இவன் வந்துட்டு தேவ குற்றம் செய்து விட்டான்னு சொல்லி எரித்ததாக தகவல்கள் சொல்லுகிறது. 13 வருஷம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அன்னைக்கு இருந்த அந்த ஆட்சி பீடத்துல இருந்தவங்க, அந்த திருச்சபைகள் இருந்தவங்களுடைய வெறி எவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கும். வேதத்தை மொழிபெயர்த்தான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் இறந்த பின்பாக கூட அவருடைய கல்லறையை தோண்டி அவருடைய எலும்புகளை மீண்டுமாக கொளுத்தினார்கள், தீயிட்டு கொளுத்தினார்கள் சொல்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய பணி எங்கேயுமே தடைபடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இவருடைய நண்பர் ஜான் விக்லிஃபுடைய நண்பர் யாருன்னா ஜான் ஹஸ். இந்த ஜான் ஹஸ் எங்க பிறந்தார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செக் குடியரசுன்னு சொல்ற அந்த நாட்டுலதான் அவர் பிறந்தார். 1370 அவர் இறந்தது வந்து 1415 இவருடைய மரணத்தை, ஜான் விக்லிஃப் அவருடைய மரணத்துக்கு பின்பாக தான் அவர் இறக்குறாரு. ஜெர்மனில அவர் இறக்குறாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு கேத்தலிக் பிரீஸ்டா தான் இருந்தாரு. அவருக்கு அந்த கேத்தலிக் சிஸ்டம் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவர் வந்துட்டு இந்த ஜான் விக்லிஃபுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம், அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் போது அவருக்குள்ளாக இந்த தாகம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பின் அனுபவம் அவரை வந்து தனிப்பட்ட விதத்திலே தொட்டது. ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த ஜான் விக்லிஃபுடைய புத்தகத்தின் வழியாக படித்த, அந்த ஆங்கில புத்தகத்தின் வழியாக படித்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த சல்வேஷனை, அந்த ரட்சிப்பை, அவருடைய ஃபெய்த்தை மற்றவர்களுக்கும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதே மாதிரி அன்னைக்கு வந்து போப்மார்கள் இருந்த ஸ்கீசிசம் சொல்றாங்க.
பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2-3 போப்பாளர்களுடைய சண்டைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சிஸ்டத்திலே அவர் கடுமையா எதிர்த்தார். உண்மையிலேயே வேதம் வந்து இதை சொல்லல. வேதம் வந்துட்டு ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை பண்ணாதான் நமக்கு பாவமன்னிப்பு உண்டு என்பதை இந்த ஜான் விக்லிஃப் அவருடைய ரைட்டிங்ஸ் மூலமா நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லி அதை மற்ற மக்களுக்கும் அறிவிக்கிறார். அவர் ஜான் விக்லிஃப் அவர்கள் விட்ட அந்த பணியை இந்த ஜான் ஹஸ் அவர்கள் தன்னுடைய நண்பருடைய ஹெல்ப்போட கூட அந்த மொழியாக்கத்தை கொண்டு வருகிறார். மொழியாக்கத்தை அவர் கொண்டு வருகிறார். இதுதான் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட முதல் வேதாகமும். திரும்ப நான் சொல்றேன், இது வந்து பிரிண்டட் வெர்ஷன் கிடையாது, கையெழுத்து பிரதி. அதான் முதல்ல வெளியில வந்துச்சு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரால்ஸ் எல்லாம் இவர் எழுதின அந்த கையெழுத்து பிரதிகள்லாம் எடுத்து திரும்பவும் எரிச்சிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவருடைய எலும்பையை எடுத்து எரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருடைய ஸ்கிரால்ஸையும் அவங்க எரிக்கிறது ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அவர் அவ்வளவு வெறித்தனமாக அன்றைக்கு இருந்த மக்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவ குற்றம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படி செஞ்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம், இந்த வேத புத்தகம் இன்னைக்கு நம்ம கரங்களை தவழுது அப்படின்னா அன்னைக்கு அவர்கள் எடுத்த முயற்சி, தன்னுடைய உயிரை துச்சமென எண்ணி வேத புத்தகத்தை ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியில் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பெருசா இது பண்ணாம அவ்வளவு எதிர்ப்புகளை மீறி கையெழுத்து பிரதியாகவே அந்த பழைய ஏற்பாட்டை ஆங்கிலத்துக்கு கொண்டு வர ஜான் விக்லிஃப் அண்ட் ஜான் ஹஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஒரு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள அந்த புத்தகத்தை இன்னைக்கு நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். நாம் அந்த அர்ப்பணிப்புக்கு பதில் சொல்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு ஜான் விக்லிஃப் நம்ம பார்த்தாங்கன்னா, நாங்க எங்களுடைய வாழ்க்கையவே இதுக்கு தியாகமா கொடுத்தோம். இன்னைக்கு அந்த வேத புத்தகம் உங்க கையில எளிதா கிடைச்சிருக்கு. ஆனா அதை நீங்கள் படித்து அவர் மேலுள்ள அந்த விசுவாசத்தை அதிகரிக்கிறீர்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அதன் பின்பாக காலகட்டங்கள்ல அவங்களுக்கு தெரியும், குட்டன்பர்க் வந்து அச்சகத்தை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். குட்டன்பர்க் அவருடைய முழுமையான ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் அவர் வந்துட்டு இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிக்கிறார். அவர் பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்ச பிறகு அவர் இந்த அச்சுல வேத புத்தகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் பைபிள் வந்துட்டு அவர் கொண்டு வருகிறார். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வேத புத்தகத்தை இவங்க திரையில கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான் குட்டன்பர்க்ல வந்த பிரிண்ட் பண்ண முதல் வேதாகமும். இந்த வேதாகமத்தை அவர் வந்து ஜெர்மனியில வந்துட்டு இதை மொழிபெயர்க்கிறார். ஜெர்மனியில தேசத்துல இருக்கும் போது மொழிபெயர்க்கிறார். இதுல ஒரு பக்கத்துல 42 வரி இருக்கும். ஒரு பக்கத்துல 42 வரி. அதனால இதுக்கு பேரே 42 வரி பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்துல வந்துட்டு நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி டைட்டில் கிடையாது, அதிகாரம் 1 அதிகாரம் 2 எல்லாம் கிடையாது, பேஜ் நம்பர் கிடையாது. ஆனா அன்னைக்கு இருந்த வேத புத்தகத்தை பிரதியா இருந்ததை இவர் பிரிண்டிங் பிரஸ்ல கொண்டு வந்து கொடுத்தார். அதுதான் முதலாவது பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு வேதாகம். அதே போல 1466 இருந்து 1536 வரைக்கும் அந்த காலகட்டங்கள்ல எராஸ்மஸ் அப்படின்ற ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அந்த எராஸ்மஸ் இந்த புதிய ஏற்பாட்டை எப்படியாவது மக்களுக்கு புரிகின்ற மொழியில கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு சிரத்தை எடுக்கிறார். 1466 இருந்து 1536 வரைக்கும் அவருடைய வாழ்நாட்கள். இவர்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எராஸ்மஸ்ன்றவர் வந்துட்டு ஒரு அன்னைக்கு இருந்த கத்தோலிக்க ஒரு பிரீஸ்டுக்கும் அன்னைக்கு இருந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு ஒரு மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்புகள் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா இல்லெஜிட்டிமேட் சன் அப்படிதான் நம்ம சொல்லணும். அவருடைய பிறப்பு வேணா வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் அவரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக புதிய ஏற்பாட்டை பிரிண்டட் வெர்ஷன்ல கொண்டு வர்றாங்க. ஒரு லத்தீன்லையும் கிரேக்கத்திலையும் புதிய ஏற்பாட்டை கொண்டு வர்றார். கிரீக் நியூ டெஸ்டமெண்ட் வித் லட்டின் டிரான்ஸ்லேஷன் அவர் வந்து கொண்டு வந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்கிறது. இவர் ஒருவேளை இந்த இல்லெஜிட்டிமேட் சன்னா கூட பிறந்த வித்தியாசமான ஒரு குடும்பத்துல பிறந்தான்னு கூட அவர் வந்து ஆண்டோடைய வேதத்தை கற்றுக்கொள்கிறார். அவர் வந்து ஒரு பிரீஸ்டா 1492 வர்றாரு. அதுக்கப்புறமா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு முழுமையுமாக வேதத்தை அவர் வந்து மொழிபெயர்க்கணும்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து கொடுக்கிறார். அதோடு கூட பிப்ளிக்கல் கமெண்ட்ரிஸையும் அவர் வந்து கொடுக்கிறார். எப்படி வந்துட்டு தியாலஜி இருக்கணுன்ற மெத்தட் ஆஃப் தியாலஜியும் அவர் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி குறிப்புகள் சொல்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த காலகட்டங்கள் நடந்த மிக முக்கியமான ஒரு நபர், இந்த திரையில பாக்குற நபரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவருடைய பேர் தான் வந்துட்டு நமக்கு எல்லாம் பரிச்சயமான மார்ட்டின் லூத்தர். 1483 பிறக்கிறாரு. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மார்ட்டின் லூத்தர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர் அல்ல. இவர் வேற ஒரு தேசத்தை நமக்கு தெரியும். அவர் வந்து ஜெர்மானிய தேசத்தை சார்ந்த ஒரு நபர். அப்போ அந்த ஜெர்மன்ல மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது.
இவர் வந்து 1505 ஒரு துறவற மடத்துல சேர்றாரு. அந்த துறவற மடத்துல சேர்ந்த பின்பாக அவர் ஒரு மத குருமாராக அவர் வந்து மாறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் வேதத்தை கற்க ஆரம்பித்து அன்னைக்கு இருந்த கிரேக்க அதே போல லத்தீன் பாஷை, ஏன்னா இவர் ரோம சபையில தான் அவர் சேர்றாரு, ஆர்சி ஃபாதரா அவர் சேர்றாரு. அதனால அன்னைக்கு இருந்த அந்த லத்தீன் மொழிபெயர்ப்பு செயின்ட் ஜெரோம் பண்ணார் இல்லையா, அந்த லத்தீன் மொழிபெயர்ப்பு அவர் படிக்கிறாரு, கிரேக்க வேதாகமத்தை படிக்கிறாரு, ஆண்டவருடைய ரட்சிப்பு அவரை புரிந்து கொள்கிறார். அதனால அன்னைக்கு அதே மாதிரி இருந்த போப் மார்களுடைய துன்மார்க்கமான ஜீவியம், போப்மாருடைய அடக்குமுறைகள், இது எல்லாவற்றையும் வேதத்தை படித்ததன் மூலமாக தெரிந்து கொண்டதுனால அவர் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியில ஈடுபடுகிறார். அவர் வேத புத்தகத்தை புதிய ஏற்பாட செப்டம்பர் 21, 1522 அவர் வந்து வெளியிடுகிறார். அந்த ஜெர்மன் லாங்குவேஜ்ல, இங்கிலீஷ்ல வெளியிடல, இவர் ஜெர்மன் லாங்குவேஜ், ஜெர்மானிய லாங்குவேஜ்ல வெளியிடுகிறார். அதனுடைய செகண்ட் எடிஷன் வந்து அதே வருடத்துல டிசம்பர்ல கொடுக்கிறார். சோ அதுக்கப்புறமா காலகட்டங்கள்ல அவர் பழைய ஏற்பாடையும் அவர் வந்துட்டு மொழிபெயர்க்கணும்னு சொல்லி மொழிபெயர்க்கிறார். 1523, 1524 இந்த காலகட்டங்கள்ல இத பழைய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்து கொடுக்கிறார். இந்த மொழிபெயர்க்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, நான் கடைசியில் அந்த ஆங்கிலத்தை கொடுத்திருக்கிறேன். He listened as he says to the speech of the mother at home, the children in the street, the men and women in the market, the butcher and the various tradesmen in their shops, and look them on the mouth சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஒரு வீட்டுல எப்படி பேசுவாங்க, ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட எப்படி பேசும், தெருக்கல்ல சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் எப்படி பேசுவாங்க, மார்க்கெட்ல மென் அண்ட் விமன் என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்றாங்க, அதே மாதிரி என்ன சொல்றது, நிறைய தொழில் செய்கிறவர்கள் தன்னுடைய வணிக பகுதிகளில் எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க, இதெல்லாவற்றையும் பார்த்து இதெல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு நடைமுறையில வேத புத்தகத்தை, எளிமையான முறையில வேத புத்தகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர் வேத புத்தகத்தை, அவருடைய ஜெர்மானிய வேத புத்தகத்தை அவர் வந்து மொழிபெயர்த்து கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இவர் வந்து 1534 கம்ப்ளீட் வெர்ஷன் ஆஃப் தி பைபிள் வித் அப்போகிரிஃபா அது வெளியிடுறார். அப்போ தள்ளுபடி ஆகமத்தையும் சேர்த்து இவர் மொழிபெயர்த்து கொடுத்தார் என்று சொல்லி தரவுகள் நமக்கு சொல்கிறது. இவர் நிறைய விஷயங்கள்ல நமக்கு வந்துட்டு உதவி செய்திருக்கிறார். கொஞ்சம் யோசிப்பாங்க, ஜெர்மனுக்கும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பின்னான காலகட்டத்தில் அதை பார்க்கலாம். ஸோ இவருடைய மொழிபெயர்ப்பு மிகப்பெரிய ஒரு புரட்சி. புராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மறுமலர்ச்சி திருச்சபையார், அதுக்கு இவர் எடுத்த முயற்சிகள் தான் மிக முக்கியமான ஒரு முயற்சி. இவர் எடுத்த முயற்சி தான். ஸோ இது பற்றிய குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த லிங்க்ல இருக்கு, நீங்க நிறைய குறிப்புகள் அதில் படிக்கலாம். ஸோ ஜெர்மன்லையும் பைபிள் வந்துட்டு வெளியிட ஆரம்பிச்சு, திரும்பவும் அந்த ஆங்கில வேதாகமத்துடைய அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜான் விக்லிஃப், ஜான் வெஸ், அவருடைய மொழிபெயர்ப்பு மிக பிரதானமான ஒரு பங்கு. ஆனால் அவருடைய இறப்புக்கு பின்பாக அந்த மொழிபெயர்ப்புகளும் எரிக்கப்பட்டது. திரும்பவும் ஆண்டவர் ஒரு புதிய நபரை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த நபர் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பிக்சர்ல இருக்கிறார். அவருடைய பேர் தான் நமக்கு தெரியும், வில்லியம் டிண்டேல். இவரும் இங்கிலாந்து தேசத்துல பிறந்த ஒரு நபர் தான். 1494 பிறக்கிறாரு. இவர் ஆங்கிலத்துல BA MA முடிக்கிறார் 1506. அதுக்கப்புறமா பின்னான காலகட்டங்கள்ல இவர் இங்கிலாந்துல பிறந்திருந்தாலும் அன்னைக்கு இருந்த போப்மாருடைய ஆட்சியை, அவருடைய கட்டுப்பாடுகளை அவர் கடுமையாக எதிர்க்கிறார். 1521 அவர் கிரேக்கத்தை படிக்க ஆரம்பிச்சார். இவரை பற்றி சொல்றாங்க, அவர் 8 லாங்குவேஜ்ல வல்லுநராக இருந்தார் சொல்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் வந்துட்டு 1523 வருஷத்துல லண்டனுக்கு போறார். லண்டனுக்கு போய் எப்படியாவது இந்த புதிய ஏற்பாட்டை நம்ம வந்துட்டு மொழிபெயர்த்தரணும், ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தணும்னு சொல்லி தவிக்கிறாரு. ஆனா அவருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்க வாய்க்கல. ஒருவேளை ஜான் விக்லிஃப் எழுதுற ரைட்டிங்ஸை படித்திருந்தாங்க கூட அன்னைக்கு இருந்த மக்கள் இவருடைய சொல்லுக்கு இல்ல இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை. இப்போ வேதத்தை மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு வெறி இவருக்குள்ள இருக்குது. ஆனால் அதுக்குரிய கால சூழ்நிலை கிடைக்கல. அதனால 1524 வருஷம் இவர் என்ன பண்றாரு, ஜெர்மனுக்கு ஓடி போகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஜெர்மனுக்கு இவர் அங்க இருந்து வேற ஒரு தேசத்துக்கு ஓடுறாரு. அங்க போய் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, இந்த மார்ட்டின் லூத்தரோடு கூட இணைந்து கொள்கிறார். அவரோட சேர்ந்து ஆண்டவருடைய கிருபையினால அவர் வேதத்தை, புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். நீங்க நல்லா யோசனை, ஆண்டவருடைய பணி, நீங்கள் நான் நினைக்கிறோம் ஆண்டவருடைய பணி தடைபட்டு போகும், இல்ல அது வந்து நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த விஷயம் நடக்குமா அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ஆண்டவருடைய பணி, ஒரு ஜான் விக்லிஃப் இல்ல ஒரு ஜான் ஹெஸ், அவருடைய முயற்சி
ஒழிக்கப்பட்டது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் மீண்டுமாக தழைத்தது ஜான் விக்லிஃபின் மூலமாக. இவர் ஆங்கில வேதாகமத்தை 1524 எங்க கொண்டு வந்தாருன்னா ஜெர்மன்ல கொண்டு வந்தார். இங்கிலாந்து தேசத்துல கொண்டு வரல, அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இவர் பின்னால காலகட்டங்கள்ல அவர் எபிரேய மொழியையும் திரும்ப படிக்கிறார். படிச்சுட்டு அவர் பழைய ஏற்பாடு சில பகுதிகளையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து 1525 வருடத்துல அவர் வந்து மொழிபெயர்க்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. மொழிபெயர்த்த பின்பாக இவர் வந்துட்டு இந்த வேத புத்தகத்தை எப்படியாவது என் இன மக்களுக்கு நான் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படித்தான் பவுல் ரொம்ப அழகா ரோமாபுரி எழுதுன அந்த கடிதத்தை சொல்லுவாரு. இஸ்ரவேலராகிய என் இன மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி அவர் அதிகமாக வாஞ்சிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படி தன் இன மக்களுக்கு இந்த வேத புத்தகத்தை கொடுத்து விட வேண்டும் ஆங்கிலத்துல சொல்லி தவிக்கிறாரு. ஆனா அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 1526 வருடத்துல இந்த வேத புத்தகத்தை என்ன சொல்றது, மறைமுகமா நாடு கடத்துறாரு. இங்கிலீஷ்ல எப்படி போடுறா, ஸ்மக்கிள்டுன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. ஸ்மக்லிங் தெரியும், கடத்துதல். ஒரு எப்படி இன்னைக்கு வந்துட்டு ஸ்மக்லிங் பண்றாங்க இல்லையா, அந்த போதைப் பொருட்கள், அது மாதிரி வேத புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணதை எப்படியாவது என் மக்களுக்கு போய் சேரட்டு சொல்லி அவர் கடத்தல்ல ஈடுபடுறதை நம்ம பாக்குறோம். அப்படி அவர் வந்துட்டு நாடு கடத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்படி நாடு கடத்தப்பட்ட ஒரே விஷயத்துக்காக அன்றைக்கு அவரை வந்துட்டு சிறைப்பிடிக்கணும்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்னைக்கு இருந்த அரசருடைய குற்றங்களையும் அவர் வந்துட்டு கண்டித்துணர்ந்ததுனால அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தை பாருங்க. அக்டோபர் 6, 1536 வருடத்துல அவரை கொண்டு போய் ஒரு கம்பத்துல கட்டி வைக்கிறாங்க, கழுத்தை நெரிக்கிறாங்க, அவரை தீயிட்டு கொளுத்துகிறார்கள். வேத புத்தகத்தை ஆங்கிலத்திலே அவர் மொழிபெயர்த்த ஒரே ஒரு காரணத்தினால அவரை சிறைப்படுத்துக்கு முன்பாக சிறைப்படுத்தி விட்டு அவரை கழுத்தை நெரித்து அவரை தீயிட்டு கொளுத்துறாங்க கம்பத்துல வச்சு. கொஞ்சம் துரோகின்னு சொல்லி அவரை வந்துட்டு சொல்றாங்க. அப்போ 1536 வருடத்துல அக்டோபர் 6 8ஆம் ஹென்ரியுடைய ஆணைக்கு இணங்க அவருக்கு இந்த பரிசு கிடைக்குது, பைபிளை மொழிபெயர்த்த ஒரே ஒரு காரணத்துக்காக. அப்படி அவர் செய்யும் போது, கட்டி வைக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் கடைசி லைன்ல நான் கொடுத்துருக்கிறேன். அவர் சொன்னாராம், கர்த்தாவே இங்கிலாந்து மன்னனின் கண்களை திறந்தருளும் சொல்லிட்டு அவர் வீர முழக்கமிட்டு தீக்கிரையானார்னு சொல்லி அந்த குறிப்பு வந்து சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருந்தா தான் இன்னைக்கு நீங்கள் வாசிக்கிற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க முடியும். அப்படி தாய்மொழியில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உயிரை அவர் தியாகம் செய்தார். அவர் செய்த ஒரே ஒரு தவறு வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது மட்டுமே. அதற்கு பின்பான காலகட்டங்கள்ல அவருடைய நண்பர், இந்த படத்தை கவர்டேல் அப்படின்றவர் வேதத்தை வந்துட்டு ஆங்கிலத்துல முழுமையாக கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இதுதான் அவர் வெளியிட்ட முதல் வேதாகமம், கவர்டேல் வேதாகமம் சொல்றாங்க. அதற்கு பின்பாக பாஸ்டர் ஜான் ரோஜர் அவர்கள் வேதத்தை ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறார். அவர் வந்துட்டு இந்த வில்லியம் டிண்டேலுடைய டிரான்ஸ்லேஷனையும் இந்த கவர்டேல் அவருடைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சு ஆங்கிலத்துல ஒரே வேதாகமாக கொண்டு வருகிறார். அன்னைக்கு இருந்த தாமஸ் கிரேமர் அப்படின்ற அந்த நபருடைய அந்த ஆர்ச் பிஷப் அவர் வந்து அவர் வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுக்கிறாரு, இங்கிலாந்து மன்னருடைய பெர்மிஷனோட. யாருடைய பெர்மிஷன்? கிங் ஹென்றி 8 அவருடைய எந்த மன்னர் அந்த ஆண்டோடைய அடியாரை வந்துட்டு தீக்கிரையாக்கினாரோ அதே மன்னருடைய கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அவருடைய லைசன்ஸோட கூட வேத புத்தகத்தை வெளியிடுறாங்க. 1537 வெளியிடுறாங்க. ஆண்டவர் நம்முடைய கிங்ஜின் குரலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எந்த ஒரு மரணமுமே, அதான் பைபிள் அழகா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அவர் கோதுமை மணி மண்ணில் விழுந்து செத்தாலுடைய தன்னுடைய பலனை கூடாது, அது செத்தார். அதனால முழு வேதாகமும் ஆண்டோடைய தயவின் அடிப்படையில, தயவினால இந்த இங்கிலாந்து மண்ணுடைய கண்களை ஆண்டவர் திறந்திருந்தார். முழு வேதாகமும் வந்துச்சு. இந்த ஜான் ரோஜரும் பின்னால காலகட்டங்களிலே இறந்தார் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. அதுக்கப்புறமா
கிரேட் பைபிள் அப்படின்னு சொல்லி வருது. கிரேட் பைபிள், மகா வேதாகமம், அது வந்துட்டு மொழிபெயர்க்கப்படுது. அது ஆலயத்துல பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து 80 புத்தகங்களும் சேர்ந்து ஒரு பைபிள். நான் சொன்னேன் இல்லையா, அப்போகிரீபா, தள்ளுபடி ஆகணும்னு சேர்ந்து வந்த ஒரு பைபிள். ஸோ இந்த பைபிளை வந்துட்டு மகாவேதாகம்னு சொன்னாங்க. இது தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு செயின்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க அந்த பைபிள் கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக. ஸோ இது மகாவேதாகமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பின்பாக தான் நமக்கு பார்க்கிறோம் அடுத்த மொழிபெயர்ப்பு வருது. இது வந்து ஜெனீவால நடந்த ஒரு விஷயம். இந்த காலகட்டங்கள்ல புதிய ஏற்பாடு 1557 மொழிபெயர்க்கப்படுது. 1560 ஓல்ட் டெஸ்டமென்ட் வருது. இதுல வந்துட்டு ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா, இளவரசி மேரி அப்படின்றவங்க வந்து மக்களை திரும்பவும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் திரும்பினாங்களோ அவங்க எல்லாம் திரும்பவும் ரோமன் கத்தாலிக்க சமயத்துக்கு வரணும்னு சொல்லி துன்புறுத்துறாங்க. அதனால நிறைய மக்கள் இங்கிலாந்து தப்பி ஜெனீவால போய் குடியேறாங்க. அப்போ அந்த ஜெனீவால இருக்கிற மக்களுக்கு திரும்பவும் வேதாகமம் தேவைப்படுகிறது. அந்த வேதாகமம் தான் இந்த ஜெனீவா பைபிள். இந்த பைபிள் வந்து தான் நம்ம தெரிந்த பிரகாரமாக இதுல அதிகார பிரிவுகள் உண்டு, வசனங்கள் உண்டு, வசனங்களுக்கு எண் கொடுக்கிற ஒரு முறையும் இந்த பைபிள தான் அவங்க வந்துட்டு பண்ணாங்கன்னு சொல்லி குறிப்பு சொல்லுது. அமெரிக்கா அப்படின்ற புதிய நாடு கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த மக்கள், அங்க குடியேறின மக்கள் இந்த பைபிளை தான் கொண்டு போனாங்கன்னு சொல்லி குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. சோ அன்னைக்கு இருந்த எலிசபெத் ராணி, மேரிக்கு அப்புறமா அந்த எலிசபெத் ராணிக்கு இந்த மக்கள் இந்த பைபிளை தான் பரிசா கொடுத்தாங்கன்னு சொல்லி குறிப்பு சொல்லுது. அதுக்கப்புறமா இந்த ஜெனீவா பைபிள்ல ஜான் கால்வினிசம் வந்து அதிகமா இருந்துச்சு, அவருடைய கொள்கைகள்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால அன்னைக்கு இந்த பிஷப்ஸ் ஒரு 9 பேர் சேர்ந்து அடுத்த ஒரு மொழியாக்கத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் வந்துட்டு பிஷப்ஸ் பைபிள்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா நம்ம முடிவுரைக்கு வர்றோம். அந்த முடிவுரை என்னன்னா, இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 1604 ஒரு வேதாகமம் மொழிபெயர்ப்பு வருது. இப்படி நிறைய வேதாகமம் இருந்ததுனால மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு, எந்த வேதத்தை பயன்படுத்துறது, எது ஆத்தரைஸ்ட் பைபிள் அப்படின்னு சொல்லி குழப்பம் வந்ததுனால அன்னைக்கு இருந்த அரசர் கிங் ஜேம்ஸ் I அப்படின்னு அவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார், எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணலாம்னு சொல்லி வர்றாரு. அப்படி வரும்போதுதான் 1604 அவர் வந்து 54 டிரான்ஸ்லேட்டர் ரிவைசர்ஸ வர சொல்றாரு. 6 குரூப்பா பிரிக்கிறாங்க. பிரிச்சு அவங்கள வந்துட்டு இந்த மொழியாக்கத்தை, இந்த டிரான்ஸ்லேஷன் செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அன்னைக்கு இருந்த ஆர்ச் பிஷப் ரிச்சர்ட் பான்கிராஃப்ட் அப்படின்றவர் தான் இதை வந்துட்டு என்ன சொல்றது மேற்பார்வையிடக்கூடியவராக, இந்த பணியை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவர் தான் நிறைய டாக்டரினல் கன்வென்ஷன் இதெல்லாம் இது பண்ணாருன்னு சொல்லி, இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி குறிப்பு சொல்லுது. இப்போ 1604 தொடங்கப்பட்ட அந்த பணி 1611 முழுமையான ஒரு வேதாகமாக வருது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கிங் ஜேம்ஸ் பைபிள், KJV அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தனை வருஷம் இடைவெளி பாருங்க, 1604 ஆரம்பிக்கிறாங்க, 1611 முடிக்கிறாங்க. இந்த வேதாந்தம் நிறைய தவறுகள்லாம் வந்துச்சு. அந்த தவறுகள்லாம் சுட்டி அதை திருத்துறதுக்காக 1629, 1638, 1672, 1769 இந்த காலகட்டங்கள்ல இந்த கிங் ஜேம்ஸ் வெர்சன் ரிவைஸ் பண்ணப்படுகிறது. அந்த கிங் ஜேம்ஸ் வெர்சன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நம்ம கைகள்ல இருக்கிற கிங் ஜேம்ஸ் வெர்சன். இன்னைக்கு நம்ம நூற்றாண்டுகள் கடந்தும் வேத புத்தகத்தை ஆங்கிலத்துல படிக்கணும்னா கிங் ஜேம்ஸ் வெர்சன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். இதற்கு பின்பாக நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்துச்சு, அது நமக்கு தெரியும். அப்புறம் நீ கிங் ஜேம்ஸ் வெர்சன் இருந்துச்சு. நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன், தாட் டு தாட் டிரான்ஸ்லேஷன், பாராஃபேஸ் வெர்சன்ஸ் நிறைய இருக்கு. நீ கிங் ஜேம்ஸ் வெர்சன் இருக்கு, NIV இருக்கு, NLT இருக்கு, RSV இருக்கு, HCSB இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெர்சன்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க எப்படி எளிமையா பைபிளை படிக்கணுமோ அந்த மொழியாக்கங்கள்ல வந்துருச்சு, வேதம் வந்துருச்சு. இதுக்கு பின்பாக பல பேருடைய ரத்தம், பல பேருடைய என்ன சொல்றது மரணம் இதுல இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டிதான் இந்த பைபிள் நம்முடைய கரங்களே வந்து சேர்ந்துச்சு. ஸோ இப்பேற்பட்ட ரத்தத்துல, பல பேருடைய வாழ்க்கை ரத்தத்துல கலந்துதான் இந்த பைபிள் நம்ம கரங்களை வந்துச்சு. ஸோ அந்த வேதாகமத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த கடவுள். நிறைய பேர் சொன்னாங்க இந்த பைபிள்லாம் இல்லாம போயிடும். இன்னைக்கும் வேதம் பல்வேறு மொழிகள்லாம் கரங்கள் இருக்கு. நாம் இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, பல்வேறு மொழிகள்ல பல்வேறு என்ன சொல்றது வேர்சன்ஸ்ல இருக்கு. ஆங்கிலத்துல மட்டும் எத்தனை வேர்சன்ஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா BibleGateway.com அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அத்தனை வேர்சன்ஸ் உள்ள இருக்கு. உங்களுக்கு எளிமையா புரியுற வண்ணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு விலையுயர்ந்த வேதாகமத்தை நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. ஒருவேளை அந்த வேதாகமத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தல, வீட்டுல அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய தியாகம், பல பேருடைய அர்ப்பணிப்பு இதுல இருக்கு.
இன்னைக்கு வேதத்தை திறந்து வாசிக்கலைன்னா இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் நான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர்கிட்ட தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திற்கு, ஆண்டவரே, இப்பேற்பட்ட தியாகத்திலேயும் இப்பேற்பட்ட மக்களுடைய உழைப்பினாலும் வந்த இந்த வேதாகமத்தை நாங்க இன்னைக்கு சரிவர பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறோம். யாராவது ஒருவர் உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த வேதாகமத்தை நம்ம சரிவர பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் அருள் புரியணும்னு சொல்லிச்சோம். யாராவது ஒரு ஜெபித்து நேரத்தை நிறைவு செய்யலாம். தகப்பனே, இந்த நல்ல தகப்பனே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா தகப்பனே, இந்த பைபிளை எங்களுடைய கரங்கள்ல வருவதற்கு தகப்பனே எத்தனை அப்பா பரிசுத்தவான்கள் எவ்வளவு பாடுகளின் மத்தியில ஐயா கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்திருக்காங்க. தகப்பனே ஐயா, தகப்பனே, வேதத்தின் மகத்துவங்களை தகப்பனே நாங்க உணர்ந்து கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நேரே அப்பா தொடர்ந்து அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களோடு இடைப்படும் சுவாமி. நாங்க வேதத்தை எவ்வாறு தியானிக்கிறோங்கிறத நாங்க இந்த நேரத்துல ஆராய்ந்து பார்க்கிறோம்ப்பா. தகப்பனே, நாங்க சுவாமி அதுக்குரிய மரியாதையுடனும் பயபக்தியுடனும் தகப்பனே ஐயா உடைய வார்த்தை எங்களை வந்து அடைகிறது என்பதை நாங்க உணர்ந்தவர்களா நாங்க செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே ஐயா, இந்த சுமையுடைய வார்த்தையில கொண்டு வந்த சோதனைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்க அறிந்து கொண்ட பல்வேறு அப்பா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்க்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஐயா, எங்களுக்கு இந்த வேதாந்தத்தை கையில் கொண்டு வருவதற்கு ஐயா நீர் பயன்படுத்தின ஒவ்வொரு கருவிகளுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துறோம். உங்க தாங்களுக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா நீர் எங்களோடு இடைப்படும் அப்பா. நாங்க இன்னும் அப்பா நாங்க வேதத்தை நாங்க நேசிக்க தியானிக்க இன்னும் அதிகமாய் உண்மை கிட்டி சேர நீர் உதவி செய்யும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை இருக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். 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 தேங்க்யூ அண்ணன்.